சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, அங்க டாக்டர் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க டாக்டர் வந்துட்டு அடுத்து என்ன சொல்லப் போறாங்க அப்படிங்கிற மாரி ஆர்வமா காத்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டு, அங்க டாக்டர் கிட்ட வந்துட்டு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க. "என்ன ஆச்சு அன்னைக்கு ஸ்கேன் எடுக்கும்போது?" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வீட்ல வந்துட்டு தமிழ்ச்செல்வி வயித்து வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்ச்செல்வி வயித்து வலியா துடிச்சிட்டு இருக்கும்போது தான், இங்க சாவித்திரி வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு ஒரு வேலை வைக்கிறாங்க. "ஏன்டி தமிழு போயிட்டு சாமி ரூம்ல போயிட்டு அந்த விபூதி தட்டெல்லாம் எடுத்துட்டு வா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே இங்க தமிழ்ச்செல்விக்கு இத கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. நம்ம வேற இப்ப வயித்து வலியில இருக்கோம். நம்மள போய் இப்ப சாமி ரூம்லாம் அனுப்புறாங்களே அப்படிங்கிற மாரி. தமிழ்ச்செல்வி ரொம்பவே பயத்துல வந்துட்டு ரொம்ப வியப்பா பார்க்குறாங்க. அப்பதான் இங்க சாவித்திரி வந்துட்டு, "என்னாடி போய் எடுத்துட்டு வாடின்னா, ஏதோ பார்த்து பயந்த மாரி நிக்கிற. என்னாச்சு உனக்கு? உனக்கு வேலை வைக்கக்கூடாதா? அந்த மலர வேலை வச்சா தான் எங்க அம்மா திட்டுது. உன்னையும் வந்து இப்ப வேலை வைக்கக்கூடாதா?" அப்படி கேட்கவும், அதுக்கு தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "இல்லம்மா அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்புறம் என்ன? போய் எடுத்துட்டு வா போ. சாமி ரூம்ல போய் அந்த விபூதி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு ரொம்பவே தயங்கி தயங்கி வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பின்னாடி இந்த சாவித்திரி வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. "என்ன இவ? போய் சாமி ரூம்ல போய் விபூதி எடுத்துட்டு வர சொன்னதுக்கு இப்படி தயங்கி தயங்கி போறா. என்னாச்சு இவளுக்கு?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்வி என்ன பண்றது தெரியாம உள்ள போயிட்ட பிறகு யோசிக்கிறாங்க. "நம்ம இப்ப சாமி ரூம்ல போலாமா? வேணாமா?" அப்படிங்கிற மாரி. இங்க தமிழ்ச்செல்வி ஒரு மாரி தயங்கிட்டு இருக்க, அந்த டைம்ல கரெக்ட்டா மலர் வராங்க. மலர் வரவும் மலர்கிட்ட வந்து தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, "அக்கா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. பூஜை ரூம்ல போயிட்டு விபூதி மட்டும் எடுத்துட்டு வந்து என்ட்ட குடுங்க அக்கா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் வந்துட்டு, "ஏன் தமிழு நீ எடுத்துக்கலாம்ல என்னாச்சு?" அப்படி கேட்கவும், "அக்கா நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியல" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. உடனே இங்க மலர் வந்துட்டு, "சரி தமிழ் இரு நான் எடுத்துட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி எடுத்துட்டு வந்து இங்க தமிழ்கிட்ட குடுக்குறாங்க. இங்க மலர வந்து தமிழ்கிட்ட அது குடுக்கும்போது, இங்க சாவித்திரிய பாத்துறாங்க. "ஏன்டி தமிழு நான் உன்கிட்ட சொன்னா நீ அவளுக்காக இருக்கிறியா? ஏன் நான்லாம் சொன்னா நீ வேலை செய்ய மாட்டியா? பூஜை ரூம்ல போய் நான் தானே விபூதி எடுத்துட்டு வர சொன்னேன். நீ என்ன மலர வேலை செஞ்சுட்டு இருக்க?" அப்படி கேட்கவும், உடனே இங்க தமிழ் சொல்லி சாவித்திரி சொல்லி சமாளிச்சுறாங்க. "அது ஒண்ணும் இல்லம்மா, மலர் அக்கா அந்த பக்கம் போனாங்க. அதான் வந்து நான் எடுக்க சொன்னேன். மத்தபடி எதுவும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லி இங்க தமிழ் செல்வி சமாளிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு சாவித்திரி கையில விபூதி குடுத்துட்டு போயிட்ட பிறகு, இங்க சாவித்திரிக்கு சந்தேகமாகுது. "இவ என்ன பூஜை ரூம் போசா போமாட்றா? என்னாச்சு இவளுக்கு? இது ஏதோ சந்தேகமா இருக்கே!" அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க சாவித்திரி இந்த விஷயத்த விட்டு ஈஸ்வரி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனத யோசிக்கிறாங்க. மதினி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அவங்க போயிட்டு வரட்டும். அவங்க போயிட்டு வந்துட்ட பிறகு தான், இவ என்ன நாடகம் ஆடுறா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாரி, இங்க ரொம்பவே சாவித்திரி இப்ப தமிழ் பண்ணத வச்சு ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் ராஜாங்கவும், சன்னாசியும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூடும்போது தான் இந்த பக்கம் சேது, சன்னாசி எல்லாருமே வந்துட்டு எல்லாரையும் கூட்டிட்டு இருக்காங்க. அப்ப எங்க அப்பத்தாவும், சாவித்திரி எல்லாருமே கிளம்பி வந்துர்றாங்க. கூடவே எங்க தாமரை வந்துர்றாங்க. இங்க எல்லாருமே வந்துட்ட பிறகு, அங்க வீட்ல ஈஸ்வரியும், பவித்ராவும் இல்லாத பார்த்த சன்னாசி வந்துட்டு கேட்கறாங்க. "எங்க போனாலுங்க அவங்க ஈஸ்வரியும், பவித்ராவும் ஆளே காணோம்" அப்படி கேட்கவும், அங்க சாவித்திரி வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்லண்ணே, காலையிலேயே வந்துட்டு பவித்ராக்கு தலைவலி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்க" அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி சொல்லி சமாளிச்சுறாங்க. அதுக்கப்புறம் எங்க பக்கத்துல அப்பத்தா வந்துட்டு, "ஏன்டா அவளுங்கள பார்த்தா காலையிலேயே வந்துட்டு ஏதோ மேக்கப்லாம் பண்ணிட்டு எங்கோ ஃபங்ஷனுக்கு போற மாரி போறாளுங்கடா. ஏன்டா ஹாஸ்பிட்டல் போறேன்ட்டு போனானுங்க. தலைவலி சொன்னானுங்க" அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தா சொல்றாங்க. அது சன்னாசி வந்துட்டு, "என்கிட்ட எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லல அவ ஈஸ்வரி. கிளம்பி போயிட்டு இருக்கா அம்மாட்ட" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் "சரி விடு சன்னாசி, ஏதோ தலைவலியா இருந்திருக்கும். அதான் கிளம்பி போயிருப்பாங்க" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் சொல்லிறாரு. இங்க ராஜாங்கம் அதுக்கப்புறம் இங்க வீட்ல இன்னொரு விஷயம் சொல்றாரு. "இங்க பாருங்க, அமைச்சர் வீட்ல வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு அமைச்சர் வந்துட்டு நம்ம எல்லாரையும் கூப்ட்டுருக்காரு. அதனால நம்ம எல்லாருமே குடும்பத்தோட போப்போறோம்" அப்படிங்கிற மாரி, இந்த ராஜாங்கம் அமைச்சர் வீட்டு ஃபங்ஷனுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எங்க வீட்ல எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு, சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. இங்க எல்லாரும் கிளம்பி போக, அந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல பவித்ரா கூட்டிட்டு போய் அங்க டாக்டர் கிட்ட உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அங்க டாக்டர் கிட்ட கேட்கும்போது, எங்க டாக்டருக்கு என்ன சொல்றது தெரியாம ஒரு மாரி தயக்கமா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நடந்த உண்மைய சொல்லலாமா? இல்ல அப்படின்னா பொய் சொல்லிடலாமா? நம்ம நடந்த உண்மைய சொன்னோம் அப்படின்னா, இவங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை ஆகுமா? அப்படிங்கிற மாரி, அங்க டாக்டர் வந்துட்டு ஈஸ்வரிட்ட உண்மைய சொல்லாம வேணாமா சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்க டாக்டர் வந்துட்டு ஈஸ்வரிட்ட இது வந்துர்றேன்னு சொல்லிட்டு, அங்க இருந்த மொபைல் ஃபோன எடுத்துட்டு இங்க டாக்டர் தனியா வராங்க. இங்க தனியா வந்தோனே, இங்க ஈஸ்வரிக்கு வந்துட்டு சந்தேகமாவுது. என்ன இவங்க நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஃபோன் எடுத்துட்டு தனியா போறாங்க அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க டாக்டர் வந்துட்டு தனியா வராங்க. தனியா வந்துட்ட பிறகு எங்க டாக்டர் வந்துட்டு ஃபோன பார்த்து யோசிக்கிறாங்க. நம்ம அந்த வீட்ல இருக்க அந்த மோகன் அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவோம். அவங்ககிட்ட சொன்னா தான் என்ன சொல்லும் அப்படி தெரியும் அப்படின்ட்டு. இங்க டாக்டர் வந்துட்டு வீட்ல இருக்க மோகனாக்கு வந்துட்டு கால் பண்றாங்க. இங்க மோகனா கால் பண்ணும்போது தான், இங்க மோகனாவோட செல்ஃபோன் வந்துட்டு ராஜாங்கத்தோட டேபிள்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கால வந்துட்டு ராஜாங்க அட்டெண்ட் பண்றாரு. ராஜாங்க அட்டெண்ட் பண்ண பிறகு இங்க ராஜாங்க கேட்கறாரு, "யாரு?" அப்படின்ட்டு. அப்பதான் என் டாக்டர் வந்துட்டு, "மோகனா இல்லையா?" அப்படி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இங்க ராஜாங்க எதுவும் பேசாம,
மோகனா கூப்பிட்டு சொல்லிர்றாங்க. "மோகனா உனக்கு ஃபோன் கால் வந்திருக்குமா? பேசுறாங்க பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்க ராஜாங்கம் மோகனா கிட்ட ஃபோன குடுத்துட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் எங்க மோகனா அந்த ஃபோன வாங்கி பேசுறாங்க. ஃபோன வாங்கி பேசிட்ட பிறகு, "யாரு?" அப்படிங்கிற மாரி மோகனா கேட்கறாங்க. அப்பதான் எங்க டாக்டர் சொல்றாங்க, "நான் டாக்டர் பேசுறேன்ம்மா. 2 நாளைக்கு முன்னாடி உங்க மருமக தமிழ்ச்செல்விக்கு குழந்தைய ஸ்கேன் எடுக்க வந்தீங்கல்ல, அந்த டாக்டர் பேசுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே எங்க மோகனா வந்துட்டு, சொல்லுங்க டாக்டர் என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பதட்டமா கேட்கறாங்க. அப்பதான் எங்க டாக்டர் வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்லம்மா. உங்க வீட்லருந்து 2 பேரு கெளம்பி இங்க வந்திருக்காங்க. கெளம்பி வந்துட்டு, அன்னைக்கு என்ன நடந்தது?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. உங்க மருமக ஸ்கேன் எடுத்தது, என்ன நிலவரம் அப்படிங்கிற மாரி கேட்டுட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்றது தெரியல. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். வீட்ல ஏதாவது பிரச்சனையாம்மா அதனால அப்படிங்கிற மாரி டாக்டர் வந்துட்டு மோகனாக்கு கால் பண்ணி கேட்கறாங்க. உடனே எங்க மோகனாக்கு இத கேட்டவுனே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அது இப்பதான் எங்க மோகனா யோசிக்கிறாங்க. ஈஸ்வரியும், பவித்ராவும் காலையில போனாங்க. இதுக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி. இங்க மோகனாக்கு அப்பதான் தோணுது. இங்க டாக்டர் இந்த விஷயம் சொல்ல, இந்த பக்கம் மோகனாக்கு என்ன சொல்ல தெரியாம வாய அடைச்சு போய் நிக்கிறாங்க. இங்க ஃபோன கையில புடிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் தான் எங்க மோகனா வந்துட்டு டாக்டர்ட்ட கேட்கறாங்க. டாக்டர் அவங்க வேற ஏதாவது கேட்டாங்களா? அப்படிங்கிற மாரி. அப்பதான் டாக்டர் சொல்றாங்க. இவங்க வந்ததும் அதே விதமா கேட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஸ்கேன் எடுக்கும்போது என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்ட்டு. என்னால எதுவும் சொல்ல தெரியல. ஒருவேள நான் எதனா சொல்லி உங்க வீட்ல பிரச்சனை என்னமோ சொல்லிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிற மாரி எங்க டாக்டர் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் எங்க மோகனா சொல்லிர்றாங்க. டாக்டர் என்னக்கோசரம் நீங்க ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. நீங்க நடந்த உண்மை எதுவுமே சொல்லிடாதீங்க. தயவுசெய்து அத சொன்னீங்க அப்படின்னா, வீட்ல பெரிய பிரச்சனையாயிடும். நான் எங்க வீட்ல வந்துட்டு குழந்தை வந்துட்டு வயித்துல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கேன். நான் மட்டும் அத சொல்லாம விட்டிருந்தா, அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடும். நீங்க தயவுசெய்து எனக்கோசரம் இந்த உதவி மட்டும் பண்ணுங்க. அவங்ககிட்ட வந்துட்டு அன்னைக்கு ஸ்கேன் எடுக்கும்போது வயித்துல குழந்தை இருந்தது. குழந்தை நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிடுங்க அப்படிங்கிற மாரி. இங்க மோகனா டாக்டர் கிட்ட சொல்லவும், இங்க டாக்டர் வந்துட்டு, "அம்மா நான் எப்படிம்மா இந்த பொய்ய சொல்ல முடியும்?" அப்படி கேட்கறாங்க. அதுக்கு மோகனா வந்துட்டு, "டாக்டர் இந்த விஷயம் வந்துட்டு யாருக்குமே தெரியாது. இது தெரிஞ்சது அப்படின்னா, என் மருமகளோட வாழ்க்கையே போயிடும். என் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அவள ஏதாவது பண்ணிடுவாங்க. அதுக்கோசரம் நான் பயந்து சொல்றேன். நீங்க இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. நீங்க தயவுசெய்து உண்மைய மட்டும் சொல்லிடாதீங்க." அப்படிங்கிற மாரி இங்க மோகனா ரொம்பவே ஒரு மாரி பதட்டமா வந்துட்டு டாக்டர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு டாக்டரும் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு, "சரிங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. அவங்ககிட்டயும் நான் வந்துட்டு குழந்தை இருக்குன்னே சொல்லிர்றேன்." அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் சொல்லிட்டு ஃபோன் கால வச்சுறாங்க. அதுக்கு மோகனா வந்துட்டு, "சரிங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க அப்படியே சொல்லிடுங்க." அப்படிங்கிற மாரி இங்க மோகனாவ கால் வச்சுறாங்க. அதுக்கப்புறம் இங்க மோகனாட்ட கால் பேசி முடிச்சுட்டு, இங்க டாக்டர் வந்துட்டு ஈஸ்வரி, பவித்ரா உட்காந்துட்டு இருக்க இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் இங்க டாக்டர் உள்ள வந்துட்ட பிறகு ஈஸ்வரிய பார்த்து சொல்றாங்க, "ஒரு முக்கியமான கால் வந்தது. அதான் பேசிட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் ஈஸ்வரிட்ட சொல்லிர்றாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "சரி டாக்டர். நான் கேட்ட கேள்வி நீ எதுவுமே சொல்லவே இல்ல. என்ன நடந்தது அன்னைக்கு? என்ன ஆச்சு எங்க மருமகளுக்கு?" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி பாசமா கேட்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க டாக்டர் வந்துட்டு சொல்றாங்க, "இல்லங்க அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த குழந்தை நல்லா தான் இருந்தது அன்னைக்கு ஸ்கேன் எடுத்தப்போ. அவளும் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க." அப்படிங்கிற மாரி ஒரு பொய்ய வந்துட்டு இங்க டாக்டர் ஈஸ்வரி சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "குழந்தை நல்லா இருக்கா? குழந்தை இருக்கா?" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி மனசுக்குள்ளே பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு கேட்கறாங்க டாக்டர பார்த்துட்டு, "அது ஏன் டாக்டர் இவ்வளோ நேரம் ஆச்சு உங்கள சொல்றதுக்கு? நாங்க வந்தப்பயே கேட்டிருந்தோம் அப்படின்னா இந்த விஷயம் சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ நேரம் பொறுத்து சொல்றீங்க." அப்படி கேட்கவும், இந்த பக்கம் அப்பதான் டாக்டர் சொல்றாங்க, "ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்ததுங்க. அதான் என்னால சொல்ல முடியல." அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு டாக்டர ஒரு மாரி சந்தேகமா பார்க்குறாங்க. இவங்க சொல்றதே சரியில்ல. ஏதோ ஃபோன் கால் பேசிட்டு வந்துட்ட பிறகு, நடந்த எல்லா உண்மையும் சொல்ற மாரி சொல்றாங்க. ஒருவேளை இவங்க வீட்ல யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி ஈஸ்வரிய சந்தேகமா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "சரிங்க டாக்டர் நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிர்றாங்க. கிளம்பி வந்துட்ட பிறகு வெளிய வந்துட்டு பவித்ரா வந்துட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க, "அம்மா என்னம்மா இது? டாக்டர் இருக்கு நல்லா இருக்கு சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து சந்தேகப்பட்டது எல்லாம் வேஸ்ட்டா போச்சு." அப்படிங்கிற மாரி பவித்ரா சொல்றாங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இல்லடி பவித்ரா, இந்த டாக்டர் ஏதோ பொய் சொல்றாங்க. அவங்க யார்கிட்டயோ போயிட்டு ஃபோன் கால் பேசிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு பயமே இல்லாம சொன்னாங்க. அதுவரைக்கும் நம்ம கேள்வி கேட்ட வரைக்கும் பயந்துட்டு சொல்லாம கொள்ளாம யோசிச்சிருந்தாங்க. நான் அவன் முகத்த பார்த்துன்னு தான் இருந்தேன். ஏதோ சந்தேகமா இருக்கு. இது எப்படியும் விடக்கூடாது. அந்த டாக்டர் வாயால நடந்த உண்மை என்ன அப்படிங்கிறது வர வைக்கணும்." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரியும், பவித்ராவும் மாறி மாறி அங்க ஹாஸ்பிட்டல்லே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வீட்ல வந்துட்டு தாமரையும், சாவித்திரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் என் தாமரை சொல்றாங்க, "என்னம்மா ஆச்சு? ஈஸ்வரியத்தையும் அங்க பவித்ரா வந்து கிளம்பி போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா இன்னும் வரலையா அவங்க? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கு சாவித்திரி வந்துட்டு, "அதானே எனக்கு தெரியல. கால் பண்ணுடி ஈஸ்வரி மதினிக்கு." அப்படி சொல்லிட்டு அங்க தாமரை கிட்ட ஈஸ்வரி தான் கால் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க தாமரை ஈஸ்வரி கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது அந்த கால பவித்ரா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, "அம்மா தாமரை தாம்மா கால் பண்றா." அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு, "எடுத்து பேசு." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பவித்ரா வந்துட்டு அந்த கால எடுத்து பேசுனாங்க. அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு பவித்ராட்ட கேட்கறாங்க,
என்னாச்சு அங்க போனியே ஹாஸ்பிட்டலுக்கு, என்ன நிலவரம் அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அப்பதான் இங்க பவித்ரா வந்துட்டு, "ஒண்ணும் இல்ல தாமர, அவ டாக்டர் வந்துட்டு குழந்தை நல்லா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க சொன்னது ஏதோ சந்தேகமா இருக்கு. அதான் நானும் அம்மாவும் அங்க ஹாஸ்பிட்டல்லயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். டாக்டர் என்ன பொய் சொன்னா உண்மைய சொன்னாங்கன்ட்டு அப்படிங்கிற மாரி இங்க தாமரைட்ட பவித்ரா சொல்றாங்க. உடனே இத கேட்ட உடனே எங்க தாமரைக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. "என்னங்க சொல்றீங்க? நம்ம நெனச்ச மாரி எதுவுமே நடக்காதா அப்போ?" அப்படின்னு சொல்லவும், இங்க பவித்ரா வந்துட்டு, "இரு தாமர, நானும் அம்மாவும் யோசிச்சுட்டு இருக்கோம். அம்மா அதான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க" அப்படிங்கிற மாரி இங்க பவித்ரா தாமரைட்ட சொல்லிர்றாங்க. "இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது" அப்படிங்கிறதையும்